ஹரே ஸ்ரீனிவாசா. நான் கனகதுர்கா. 12 ராசிகளுக்கான 2025 சனி பயிற்சி பலன்களை காணலாம். வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறுகிறார். மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரை 2.5 ஆண்டுகள் காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார். சனி பகவான் பார்வை செய்யும் இடங்களின் பொதுவான பரிகாரங்களை முதலில் பார்ப்போம். ரிஷப ராசி ஒரு பெண் ராசி, நிலராசி. அதனை சனி பகவான் பார்வை செய்வதால் பெண் குழந்தைகளுக்கு அணிகலன்களை தானம் தருவது சிறப்பு. கன்னி ராசி ஒரு பெண் ராசி, நிலராசி. அதனை சனி பகவான் பார்வை செய்வதால் பெண் குழந்தைகளுக்கு புத்தகம் தானம் தருவது சிறப்பு. தனுசு ராசி ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி. அதனை சனி பகவான் பார்வை செய்வதால் ஆண் குழந்தைகளுக்கு படிக்க மேஜை விளக்கு வாங்கி தருவது சிறப்பு. மேஷ ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை காண்போம். இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அயன சயன போகஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை விரய சனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் சில அசுப பலன்களை செய்வார். மேஷராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த சனி பயிற்சியில் சிறு குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும். வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. பரிகார கோயில் பிறவி மருதீஸ்வரர் திருக்கோயில், திருத்துறைப்பூண்டி. மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பரிகார கோயில் அக்னீஸ்வரர் திருக்கோயில், மயிலாடுதுறை. மேஷ ராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள். பண தேவை பூர்த்தியாகும். ரிஷப ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை லாப சனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் ராசியையும் 7ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் சுப பலன்களை செய்வார். ரிஷப ராசிக்கான பொதுவான பலன்கள். சனி பயிற்சியால் சாதகமான பலனை தரும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். நிலம் வாங்கலாம். தொழிலில் வெற்றி கிடைக்கும். இதனால் லாபம் பெருகும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களின் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்தி கொள்ளலாம். ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பண வரவு திருப்தி தரும். எதிர்ப்புகள் குறையும். பரிகார கோயில் காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், மயிலாடுதுறை. ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வரும். பரிகார கோயில் பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில், காஞ்சிபுரம். ரிஷப ராசியில் மிருகஸ்ரீஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை. மிதுன ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது பாக்யஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை கர்ம சனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் களத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் மத்தியம பலன்களை செய்வார். மிதுன ராசிக்கான பொதுவான பலன்கள்.
உடல் நலனை பொறுத்தவரை பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் சுமை அதிகமாக இருக்கும். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பீர்கள். உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசியில் மிருகஸ்ரீஷம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர். எதிர்ப்புகள் நீங்கும். பரிகார கோயில் ஆதி நாராயண பெருமாள் கோயில், முகுந்தனூர். மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பரிகாரம் அபய வரதீஸ்வரர் ஆலயம், அதிராம்பட்டினம். மிதுன ராசியில் புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். கடகம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இதுவரை உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை பாக்ய சனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ருண ரோக சத்துருஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி மத்தியம பலன்களை செய்வார். கடகராசிக்கான பொதுவான பலன்கள். உத்தியோகஸ்தர்கள் கடுமையான உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புண்டு. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதனால் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு அலுவலகம் ரீதியான வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும். உங்களது முயற்சிகள் இந்த முட்டுக்கட்டுகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பரிகார கோயில் அதிதீஸ்வரர் திருக்கோயில், பழைய வாணியம்பாடி. கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் குற்றச்சாட்டுகள் ஆளாக நேரிடும். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பரிகார கோயில் அட்சயபுரீஸ்வரர் திருக்கோயில், பட்டுக்கோட்டை. கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டி வரும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். பரிகார கோயில் கர்கடேஸ்வரர் ஆலயம், கும்பகோணம். சிம்மராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது களத்திரஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை அஷ்டம சனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் சுமாரான பலன்களை செய்வார். சிம்மராசிக்கான பொதுவான பலன்கள். மன வலிமை அதிகரிக்கும். செயல்களில் சுறுசுறுப்பு கூடும். உங்களை நீங்களே அறிந்து கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படுவீர்கள். தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் கிடைக்கும். உங்களின் காரியங்கள் பொறுமையாக அமைதியாக செய்து முடிப்பதே சிறந்தது. சிம்மராசியில் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பரிகார கோயில் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில், திண்டுக்கல். சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. பரிகார கோயில் ஸ்ரீ ஹரிதீர்த்தேஸ்வரர் திருக்கோயில், திருவரங்கக்குளம். சிம்மராசி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கவனம் தேவை. கெட்ட கனவுகள் வரும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கன்னிராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி களத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை கண்டசனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் பாக்யஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் ராசியையும் 10ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் மத்தியம பலன்களை செய்வார். பொதுவான பலன்கள். உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கலாம். கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளவும். உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உயரும்.
உங்களின் எண்ணங்கள் அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். புதிய பொறுப்புகள் தாமாக தேடி வரும். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். பயண சுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். பரிகார கோயில் மாங்கல்யேஸ்வரர் திருக்கோயில், இடையாற்று மங்கலம், திருச்சி. கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகும். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பரிகார கோயில் கிருபா குபேரேஸ்வரர் கோயில், கோமல், மயிலாடுதுறை. கன்னி ராசியில் சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். துலாம் ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை ரோக சனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் சுப பலன்களை செய்வார். பொதுவான பலன்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப செயல்களை மாற்றிக்கொண்டு நன்மைகள் காண்பீர். பந்தயங்கள் போட்டிகளில் வெற்றி வாகை சூடுவீர்கள். துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பரிகார கோயில் சித்திரத வல்லப பெருமாள் திருக்கோயில், மதுரை. துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம். கவனமாக பேசுதல் நல்லது. பரிகார கோயில் தாத்ரீஸ்வரர் திருக்கோயில், சித்துக்காடு, சென்னை. துலாம் ராசியில் விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய வேலைகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது சுகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை பஞ்சமத்தில் சனி என்பர். தனது 3ஆம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி மத்தியம பலனை செய்வார். பொது பலன்கள். அடுத்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறும்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள். அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட தூர பயணங்களால் நன்மை உண்டாகும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலும் நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்கும். பரிகார கோயில் முத்துக்குமார சுவாமி திருக்கோயில், செங்கோட்டை. விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும். அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். பயணங்கள் செல்ல நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. பரிகார கோயில் மகாலட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோயில், திருநின்றியூர், சீர்காழி. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல கோளாறு நீங்கி சுகம் உண்டாகும். பணம் கூடும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் உண்டு. பரிகார கோயில் வரதராஜ பெருமாள், தஞ்சாவூர். தனுசு ராசிக்கான சனி பயிற்சி. இதுவரை உங்களது முயற்சி ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி உங்களது சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனை அர்த்த அஷ்டம சனி என்பர். அவர் தனது 3ஆம் பார்வையாக உங்களது ருணரோக சத்துருஸ்தானத்தை, 7ஆம் பார்வையாக உங்களது தொழில் ஸ்தானத்தையும், தனது 10ஆம் பார்வையாக உங்களது ராசியையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் சுமாரான பலன்களை செய்வார். பொதுவான பலன்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். செல்வத்தோடும் செல்வாக்கு உயரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து தக்க உதவிகள் பெறுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை உயரும். பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும். தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய
முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பரிகார கோயில் சிங்கீஸ்வரர் திருக்கோயில், சென்னை. தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொண்டு பேசுவார்கள். பரிகார கோயில் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில், திருவையாறு. தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மகர ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை தைரிய சனி என்பர். 3ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் பாக்யஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இங்கு சனி பகவான் சுப பலன்களை செய்வார். பொதுவான பலன்கள். உத்தியோகம் செய்பவர்கள் விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால் ஊதியம் உயரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மாறும். இதனால் உங்களின் தோற்றம் பொலிவு உண்டாகும். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியபடி செயல்கள் செய்து காரிய வெற்றி காண்பீர். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பரிகார கோயில் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில், பூங்குடி. மகரம் ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் பலம் காண்பார்கள். பரிகார கோயில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில், திருப்பார்கடல். மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர். கும்பராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது ராசியில் இருக்கும் சனி பகவான் விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனை பாதசனி என்பர். 3ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது சனி பகவானுக்கு சில அசுப பலன்களை செய்யும் இடமாகும். பொதுவான பலன்கள். பெண்கள் மன நிம்மதியை காண்பீர்கள். தர்ம காரியங்கள், தெய்வ வழிபாட்டுகள் ஈடுபடுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஆரம்பகட்ட வேலை துவங்கினாலும் சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும். பரிகார கோயில் பிரம்ம ஞானபுரீஸ்வரர், மருதாநல்லூர். கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம். பரிகார கோயில் அக்னிபுரீஸ்வரர் கோயில், திருப்புகலூர். கும்பராசியில் பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. மீன ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை உங்களது அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வருகிறார். இதனை ஜென்ம சனி என்பர். 3ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் கலத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது சனி பகவானுக்கு சில அசுப பலன்களை தரும் இடமாகும். பொதுவான பலன்கள். சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு உண்மை நிலையை புரிய வைத்து நட்பை தக்க வைத்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை அதிகமாகும். அவர்களுக்கு பாடுபடுவீர்கள். திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். பரிகார கோயில் திருவாருணேஸ்வரர் திருக்கோயில், ரங்கநாதபுரம், திருக்காட்டுப்பள்ளி. மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து மனை சம்பந்த காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். பரிகார கோயில் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோயில், திருபுவனவாசல். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். பரிகார கோயில் கைலாயநாதர் ஆலயமாகும், முசிறி.
குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் மாறுவதால் சுப நிகழ்ச்சிகளில் மிகப்பெரிய தடை இருக்கும். ஆனால் பொருளாதார நிலை சீரடையும். அதிக அளவில் விரயங்கள் ஏற்பட்டாலும் மீண்டும் பொருளாதார நிலைமை சீரடையும். நன்றி. கனகதுர்கா.